வெல்கம் டு வாட் த ஹேக். நம்ம இன்னைக்கு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட 4th லேப் வந்து பார்க்க போகிறோம், ஃபோர்த் ஃபிகர் வெப் அகாடமியில். ஸோ இந்த லேபோட டைட்டில் என்னன்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் querying the database type and version on MySQL and Microsoft. போன லேப் வந்து நம்ம Oracle DBயை வந்து பார்த்துருப்போம். இந்த டைம் வந்து நம்ம MySQL and Microsoft பண்ண போகிறோம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், லைக் ஒராக்கிளில் வந்து நம்ம டேபிளை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், இல்லைனா எரர் அடிக்கும். பட் சேம் அப்ரோச் தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் என்னன்னா இங்கே டேபிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ண தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி லேப் வந்து சேம் தான். ஸோ நம்ம வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் படிச்சிடலாம். ஸோ இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது, ப்ராடக்ட் கேட்டகரி ஃபில்டரில் வந்து எஸ்கியூஎல் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா யூனியன் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸ் வெர்ஷன் வந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட டாஸ்க். ஓகே, ஸோ அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபில்டரிங்கில் தான் வந்து கேட்டரிங் பேஸ் ஃபில்டரிங்கில் தான் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் போடணும். சிங்கிள் கோட் போடும்போது ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த சிங்கிள் கோட் வந்து அவங்க வேலிடேட் பண்ண மாட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா சிங்கிள் கோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டா பேஸ் வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ நம்ம அந்த சிங்கிள் கோட் வந்து பேலன்ஸ் பண்ண உடனே அந்த எரர் வந்து போயிடுது. ஓகேவா? ஸோ தென் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணோம், என்ன யூஸ் பண்ணோம்? யூனியன் பேஸ் யூஸ் பண்ணோம். ஏன் யூனியன் பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம மேட்ச் ஆகுதா, சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு யூனியன் யூஸ் பண்ணோம். ஸோ யூனியன் செலக்ட் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ யூனியன் அப்படின்றது ரெண்டு queryயும் வந்து கன்காட்டினேட் பண்ணுறது யூஸ் ஆகும். அது எப்போ எரர் த்ரோ பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா, சேம் அமௌண்ட் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு queryலையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் queryல வந்து 2 காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் queryல வந்து ஒரு காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். இன் திஸ் கேஸ் வந்து நான் நல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எரர் த்ரோ பண்ணும். அகெயின் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து MySQL அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ இங்கே வந்து நம்ம MySQL அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ இதில் வந்து டேஷ் டேஷ் அப்படின்றது கமெண்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டேஷ் டேஷ் ஒர்க் ஆகாது, நம்ம ஹேஷ் அப்படின்னு போட்டாகும். போஸ்ட்கிரெஸ்க்கெல்லாம் நம்ம ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் அண்ட் MySQLக்கும் நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம டேஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் டேஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், தென் ஒரு நல் வேல்யூ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். ஸோ டேஷ் 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 அப்படின்னு கொடுக்குறப்போ வந்து எனக்கு இது டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஒர்க் ஆயிடுச்சு, அதாவது எந்த ஒரு எரரும் த்ரோ பண்ணல. ஸோ இதில் வந்து நான் கன்க்ளூட் பண்ண முடியும், நமக்கு வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து நம்ம அந்த டேட்டா பேஸ் வேர்ஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சீட் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்க மாட்டாங்க, லைக் டேஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். லைக் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணோம்? ஹேஷு, டேஷ் டேஷ், தென் டேஷ் டேஷ் டேஷ். ஸோ இது எல்லாமே மாறி மாறி டெஸ்ட் பண்ணோம், எது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, தென் நம்ம இப்போ டேஷ் 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 யூஸ் பண்ணிடணும். தென் அவங்க டேட்டா பேஸ் வெர்ஷன், என்ன டேட்டா பேஸ் வெர்ஷன்? MySQL அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ அதுக்கு வந்து டிஸ் அட்டாட் வெர்ஷன் கொடுத்தாலே அது பிரிண்ட் ஆகிடணும். செலக்ட் அட்டாட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் காலம்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏபிசி, லாஸ்ட்ல வந்து நமக்கு ஏபிசி வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம அட்டாட் வெர்ஷன் கொடுப்போம். ஸ்க்ரால் பண்ணோம்னா நமக்கு அதோட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. Hope you understood this video. Thank you for watching.